சார் இறுதி ராசியான மீன ராசியில் வரக்கூடிய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் திருமணம் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்? அதாவது மீனராசிக்காரங்கள் அந்த மீனராசி தான் ராசி மண்டலத்தில் நிறைவான ராசி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மீனராசிக்காரர்களுக்கு திருமண தடை வந்தால் கண்டிப்பாக ஸ்ரீ ரெங்கநாதரை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வந்துடணும். வழிபட்டுட்டு வந்தாலே திருமண தடை விலகிறத பார்க்கலாம். அதில் குறிப்பாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க பாருங்க, இவங்க என்ன பண்ணணும்னா வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்தே தீரணும். மகாலட்சுமிக்கு உளுந்து வடை, பாயாசம் இதை படைக்கிறோம் வெள்ளிக்கிழமையில படைத்து இவர்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வரும்போது திருமண தடை இருக்குது எங்களுக்கு விலகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதே மாதிரி வீட்டில் வரவேற்பறை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு உருளி எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி அதில் பூக்களை போட்டு வைப்பாங்க. அப்படி பூக்களை போட்டு வைத்தாலும் இவர்கள் வீடுகளில் திருமண தடை விலகுது. அதை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். இது மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மாதுளம் பழம் இருக்கு பார்த்தீங்களா, இதை மகாலட்சுமிக்கு படைக்கணும். மாதுளம் பழம் படைத்து அந்த மாதுளம் பழமும் பழம் மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி அதை மகாலட்சுமிக்கு படைக்கிறது, நைவேத்தியமாக படைப்பது. அப்படி படைத்து இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்து வந்தாலும் திருமண தடை இவர்களுக்கு விலகிடும். மூன்றாவது இருக்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும். அந்த அன்னதானத்தில் ஒரு பொருள், மிக முக்கியமான பொருள் இருக்குமா, கொத்தமல்லி துவையல்னு சொல்கிறோம் பாருங்க. கொத்தமல்லி துவையல், புதினா துவையல், இது ரெண்டும் மிக முக்கியம். ஜோதிடத்தில் எப்படி இது பரிகாரமாக பயன்படுது பாருங்கள். கொத்தமல்லி துவையல், புதினா துவையல் இருக்கணும். இங்கே கொடுக்க எல்லா சாப்பாடு இருக்கும், காய்கறி இருக்கும், எல்லாம் பரிமாறுவீங்க. அதோட கொத்தமல்லி துவையல், புதினா துவையலும் வைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும். முழு வாழை இலை, அந்த வாழை இலையில் சாப்பிட வைக்கிறோம். அப்படி அன்னதானம் செய்து வந்தாலும் இவர்களுக்குள்ள திருமண தடை விலகிறத கண்கூடாக பார்க்கலாம்.